வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு தமிழ் வகுப்புக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி. இன்னைக்கு ஒரு கதை சொல்லுவேன்னு சொன்னேன்ல. என்ன கதைன்னு பார்க்கலாமா? சரி. ஒரு ஊர்ல ஒரு உப்பு வியாபாரி இருக்காரு. உப்புன்னா தெரியும் இல்லையா? சால்ட்டு. நம்ம சமையலுக்குலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? உப்பு வெள்ளை கலர்ல இருக்கும்ல. உப்பு வியாபாரி. சரியா? அவரு தினமும் தன்னோட கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு கழுதை பயன்படுத்தினாரு. சரிங்களா? ஒரு பொருளை எல்லாம் அவருடைய உப்பு மூட்டைகள எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு, கழுதை முதுகு மேல வச்சு என்ன செய்வாரு, ஆற்ற கடந்து போணும். அவர் வந்து ஆத்துக்கு ஆப்போசிட் எதிர் திசையில இருக்காரு. அதனால அவர் தினமும் தன்னுடைய உப்பு மூட்டைகளை எல்லாம் தன்னோட கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு ஆற்று வழியா தான் போணும். ஆற்ற கடந்து தான் போணும். சோ அந்த ஆற்ற கடந்து போறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, இந்த கழுதைய பயன்படுத்திக்கிட்டாரு. அவர் என்ன செய்றாரு, உப்பு மூட்டை எப்படி இருக்கும்? வெயிட்டா இருக்குமா? சோ என்ன பண்ணாரு, மு இந்த கழுதை இருக்குல்ல, கழுதையோட முதுகுல வச்சு என்ன செய்றாரு, ஆற்ற கடந்து கூட்டிட்டு போறாரு. இது என்ன பண்ணிருச்சு, அந்த ஆத்துல போனோனே, அந்த கழுதையோட முதுகுல உப்பு மூட்டை இருக்குல்ல, அந்த உப்பு மூட்டை என்ன செஞ்சிருச்சு தண்ணீல போட்ட உடனேன்னா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம வீட்லயே நம்ம ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கோம். அதுல உப்பு போடுறோம். உப்பு போட்டோம்னா என்ன ஆயிரும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு? கரைஞ்சிரும். அப்படிதானே? உப்பு இருந்ததே தெரியாது. அப்படியே வெள்ள வெளேன்னு தண்ணி டம்ளர்ல போட்ட மாரி அப்படியே இருக்கும். இந்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா, முதுகுல உப்பு மூட்டை இருந்ததா, அந்த ஆற்ற கடந்து போம்போது, அந்த ஆற்று தண்ணீர்ல என்ன செஞ்சிருச்சு, இந்த உப்பெல்லாம் கரைஞ்சு போயிருச்சு. ஆத்த கடக்கும்போது அதனோட முதுகுல என்னவே இல்ல, ஒண்ணுமே இல்ல. வெயிட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த கழுதைக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அடுத்த நாள் என்ன செய்றாரு உப்பு வியாபாரி, அதே மாதிரி வே ஆற்ற கடந்து போறதுக்காக அதே உப்பு மூட்டைய தூக்கி என்ன செய்றாரு, ஆ கழுதையோட முதுகுல வைக்கிறாரு. இந்த கழுதைக்கு தான் நேத்தே அது தண்ணீர்ல கரைஞ்சு போனது தெரிஞ்சிருச்சுல. சோ அதனால இந்த கழுதை என்ன செய்யுது, வேணுக்குன்னே கால் தட்டி விழுகுற மாரி அந்த ஆத்து தண்ணிக்குள்ள விழுந்து அந்த உப்பு மூட்டை என்ன செஞ்சிருச்சு, கரைய வச்சிருச்சு. ஓகேவா? இதே மாரி 2 நாள், 3 நாள் இப்படியே இந்த கழுதை பண்ணிட்டே இருக்கு. உப்பு வியாபாரிக்கு உடனே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆற்றுக்குள்ள வந்தோனே வந்து இந்த கழுதை என்னமோ பண்ணுது, என்ன செய்யுது? அப்படின்றதுக்காக அடுத்த நாள் உப்புக்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு, பஞ்சு இருக்கு இல்லையா? பஞ்சு காட்டன் வெள்ள வெள்ளேன்னு இருக்கும்ல, அந்த பஞ்சுகள் நிறையாத்தையும் சாக்குல போட்டு அடைச்சு மூட்டையா அதனோட முதுகுல ஏத்தி என்ன செய்றாரு, ஆற்ற கடந்து போகுறதுக்காக ஆத்துக்குள்ள இறங்கி கூட்டிட்டு போறாரு. இது வழக்கம் போல என்ன செய்யுது, அப்படியே ஏதாவது ஏமாற்றுத்தனம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மூட்டைய கீழ தள்ளிருவோம்ன்னு சொல்லிட்டு மூட்டைய கீழ தள்ளி விடுது. அந்த மூட்டை வந்து தண்ணீல கரைஞ்ச உடனே பஞ்சு இல்லையா? பஞ்ச வந்து நம்ம கொஞ்சம் தண்ணீல போட்டு எடுத்தா என்ன ஆயிரும்? தண்ணி ஃபுல்லா அதுல இறங்கி வெயிட் ஆயிரும். சரியா? அதனால என்ன செஞ்சுட்டாரு இந்த உப்பு வியாபாரி, அந்த பஞ்சு மூட்டை, ஈர மூட்டையோட தூக்கி அப்படியே கழுதை மேல வைக்கிறாரு. கழுதை என்ன செஞ்சிருச்சு, வெயிட்டோட நெனச்சு பாருங்க. அந்த பஞ்சு மூட்டையில தண்ணி அதிகமாச்சுன்னா, அதனோட முதுகுல வைக்கும்போது வெயிட் தாங்க முடியல. அது என்ன செய்யுது, அப்படியே கண்ணீர் விட்டு அழுது. ஓகே. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, ஏமாற்றக்கூடாது யாரையும். நம்மளோட உழைப்ப மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். யாரையும் ஏமாற்றி நம்ம பிழைக்கக் கூடாது, வாழக்கூடாது. உண்மையாக தான் நம்மளோட வாழ்க்கைய வாழணும். யார ஏமாற்றியோ, ஆ பொறாமப்பட்டோ, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டோ அப்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அப்டின்றத நம்ம என்ன செஞ்சுட்டோம், இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம கிளாஸுக்கு போலாமா? இன்னைக்கு கிளாஸ்ல பாருங்க நம்ம நேத்து படிச்சத ஒரு தடவ ஞாபகப்படுத்திட்டு, அப்புறம் இன்னைக்கு மீதி உள்ள உயிரெழுத்துக்கள் 6 எழுத்துக்களையும் பார்க்கலாம். ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி இப்ப வாங்க. இப்போ நேத்துக்கு நம்ம என்ன எழுத்துக்கள்லாம் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் நம்ம எத்தன எழுத்துக்கள் நம்ம படிச்சோம் நேத்து? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. சரியா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 படிச்சோம். கரெக்ட்டா நேத்து நம்ம? இல்ல ஃபர்ஸ்ட் எழுத்து நம்ம என்ன படிச்சோம்? அ. என்ன எழுத்து படிச்சோம்? அ. இது என்ன எழுத்து? அ. அதுக்கு அடுத்தது, ஆக்கு அடுத்தது என்ன எழுத்து வரும்? ஆ. ஆக்கு அடுத்து என்ன எழுது? ஆ. அப்புறம் இது எப்படி படிச்சோம்? இ. இது எப்படி படிச்சோம்? இ. ஈ. இது எப்படி படிச்சோம்? ஈ. அடுத்தது, இது உ. இது என்னது? உ. அப்புறம் ஊ. இது என்ன எழுத்து? ஊ. இது வரைக்கும் நேத்து நம்ம படிச்சோமா? ஒரு தடவ மறுபடியும் சொல்லி பார்ப்போமா இத? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. ஓகேவா? இப்போ இந்த 6 எழுத்துக்கள் நம்ம நேத்து படிச்சிருக்கோம். அப்படிதானே? இப்போ ஊக்கு அடுத்து என்ன எழுத்து வரும்? ஏ. ஓகேவா? இங்க பாருங்க. ஆ இப்படி போடணும். இது என்னது? ஏ. இது என்ன எழுத்து? ஏ. அதுக்கு அடுத்தது பாருங்க. இந்த ஏ ஃபர்ஸ்ட் இதே மாரி போட்டுட்டு, இப்டி. சைடுல பார்த்தீங்கன்னா, இப்டி இழுத்து விடணும். சரியா? இது என்னது? ஏ. இது என்ன சொல்லணும்? ஏ. அதுக்கு அடுத்த எழுத்து என்னது? இங்க பாருங்க எப்படி போடணும்னு. ஐ. இது என்ன எழுத்து? ஐ. இது என்ன எழுத்து? ஐ.
அப்புறம் இது என்ன எழுத்து? ஓ. இது என்ன சொல்லணும்? ஓ. இது ஓ. ஓ. இதுக்கு அடுத்து பாருங்க. இதே மாரி போடணும். இங்க உள்ள சுழிச்சு விடணும். இந்த இடத்துல என்ன செய்யணும்? உள்ள சுழிச்சு விடணும். இது பேர் என்னது? ஓ. இது பேர் என்ன? ஓ. அதுக்கு அடுத்து கடைசி எழுத்து பாருங்க. இது என்ன எழுத்து? ஔ. இது என்ன எழுத்து? ஔ. இது என்ன எழுத்து? ஔ. இது என்ன எழுத்து? ஔ. இப்போ இன்னைக்கு என்ன எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம்? ஏ. இது ஏ, ஐ, ஓ, சரி ஓ, ஓ, ஔ. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மொத்தம்? 12 எழுத்துகள். மொத்தம் எத்தனை எழுத்துகள்? 12 எழுத்துகள். உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனைமா? மொத்தம் 12 எழுத்துகள். இன்னைக்கு நீங்க அந்த இரட்டை கோடு நோட் இருக்கு இல்லையா? அந்த நோட்ல இதை எழுதி பாருங்க. ஓகேவா? சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம கிளாஸ்ல அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நம்மளோட டெய்லி வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சிம்பிளான முறையில படிக்கலாம். ரொம்பவே அதிகமா படிச்சுட்டு மறந்து போறதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல தலைப்புல நம்ம படிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கதை மூலமா நம்ம என்ன செய்யலாம்? தமிழ் பாடத்த கத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றிம்மா.